மாரண்டஅள்ளி அருகே ஆற்றில் மூழ்கி கட்டிட மேஸ்திரி உயிரிழப்பு. தருமபுரி மாவட்டம் மாரண்டஅள்ளி அருகே போயர்கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட மேஸ்திரி சிவகுமார், இவரது மனைவி சிவசக்தி. இவர்களுக்கு திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆகிறது. 3 பெண் பிள்ளைகளும் ஒரு மகனும் உள்ளனர். நேற்று மதியம் சிவகுமார் மாரண்டஅள்ளி அருகே உள்ள திம்மேகவுண்டன் மடுவு ஆற்று பகுதியில் குளிக்கச் சென்றார். குளித்துக் கொண்டிருந்தவர் திடீரென்று ஆற்றில் மூழ்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து மீட்பதற்குள் சிவகுமார் நீரில் மூழ்கினார். இதுகுறித்து அப்பகுதியினர் பாலக்கோடு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நேற்றிரவு 7 மணி வரை தீவிரமாக தேடியும் சிவகுமாரை மீட்க முடியவில்லை. இரவானதால் மீட்புப் பணியை நிறுத்தியவர்கள் மீண்டும் இன்று காலை மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். காலை சுமார் 10 மணி அளவில் சிவகுமாரை சடலமாக மீட்ட தீயணைப்பு துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து மாரண்டஅள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். குளிக்கச் சென்ற கட்டிட மேஸ்திரி நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.